வாதனா, பிராக்டிஸ் எல்லாம் நல்லா முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா. சரி, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, பசிக்கல. நீ கொடுத்த ஜூஸ் தான் குடிச்சேன், அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்போ வந்துட்டாரா? என்னப்பா தனா ரொம்ப நல்லா விளையாடி இருக்கா போல இருக்கு. ஆமாமா, சிந்து மேடமும் நல்ல நம்பிக்கையா சொன்னாங்க. வேணா பாருங்க, தனா சாதிச்ச பெரிய ஆளா வருவா. வரட்டும். வாமா சோனியா மிச்சர், வந்துட்டியா? மாமா, சானியா மிர்சா. ஆனா மாமா அவங்க டென்னிஸ் பிளேயர். சைனா நேவால் தான் பேட்மிண்டன் பிளேயர். ரெண்டும் பேட்ல விளையாடுறதானே? நீயும் அந்த பொண்ணு மாதிரி சீக்கிரம் ஆயிடுவல்ல? கண்டிப்பா மாமா. ஆமா, இதுல என்ன மாமா சந்தேகம்? தனா ஊருக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறா. பொள்ளாச்சிங்கிறது நல்ல பேர் தானே மச்சான்? ஓ மாமா, பொள்ளாச்சிங்கிறது நல்ல பேர் தான். நான் நம்ம ஊருக்கே பெருமை சேர்க்க போறான்னு சொல்றேன். ஆமாமா, அது நிறைய சேரத்தானே போகுது. ஏன தினமும் நீங்களே தனாவை கூட்டிட்டு பேட்மிண்டன் கிளாஸுக்கு போறீங்களே, ஏன நான் சும்மா தானே இருக்கேன். நான் இனிமே கூட்டிட்டு போயிட்டு வரேனே. வேண்டாம், நீ இப்போ ஊர் தலைவர், நிறைய வேலை இருக்கும். நான் வேலை சொல்லி செய்யற அளவுக்கு நீ இப்போ இல்ல. என் பொண்ணுக்கான தேவைய நானே பாத்துக்கிறேன். சிவா அன்னைக்கு சூழ்நிலைக்காக பண்ணிட்டேன்னு சொன்னான், மன்னிப்பும் கேட்டுட்டான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லம்மா. யார் என்ன பண்ணாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க போறதும் இல்லை. இப்போதைக்கு என் பொண்ணு ஆசையை நிறைவேற்றும், எனக்கு அது போதும். சரி சரி விடுப்பா. ஜானகி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சரிங்க அத்தை. ஜானகி, தங்கச்சி என்னாச்சு? கை தவறிடுச்சு அத்தை. இந்த மாதிரி பாத்திரம் கை தவறுனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அத்த, இது என்ன புது சயின்ஸா இருக்கு? கை தவறுனதுக்கும் விருந்தாளி வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் விருந்தாளி வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போக போறாங்க? அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நாம எல்லாரும் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு யாரத்த விருந்தாளி எல்லாம் வர போறாங்க? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இருக்கு மாப்ள. வெளியில ஏதோ ஆட்ட சத்தம் கேக்குது. அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே விருந்தாளி வந்துட்டாங்களோ? மச்சான், என் பொண்டாட்டி தான் வெளியே போயிருக்கா, அவ தான் வந்திருப்பா. வணக்கங்க. வாங்க மாமா. யோ நில்லியா, நீ எதுக்கே வீட்டுக்குள்ளார வந்தா? வெளில போ, வெளில போயா. வந்து அவங்கள வெளியே போக சொல்லாத, நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த ஆளு வந்தாவே ஏதாவது பிரச்சனை பண்ணாதாமா வருவான். விருந்தாளி வருவாங்கன்னு பார்த்தா கருங்காலி வந்திருக்காரு. யோ போயான்னு சொல்றல்ல. பஞ்சாயத்துல அந்த பசுபதி கூட சேர்ந்து எங்க குடும்பத்தை தப்பு தப்பா பேசிட்டு எந்த தைரியத்துல இங்க வர? நீ வெளில போயன்னு சொல்லிட்டு இருக்கல. ஏங்க என்னங்க நீங்க மாமாவை போய் இப்படி? ஏய், நீ முதல்ல வாயை மூடுறி. உன் பேரை சொல்லிதான் இந்த ஆளெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஏய், வெளில போன்னு சொல்றல்ல. இல்லைங்க சகல, நான் எதுக்கு வந்திருக்கேன்ற காரணம் தெரிஞ்சா. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. போயான்னு சொல்றல்ல. டேய் சிவா, என்னப்பா அமைதியா இரு. யாரா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை இப்படி பண்றது தப்பு. என்ன விஷயம்? இதுதாங்க பெரிய மனுஷங்கிறது. வீடேறி வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறீங்க. அதெல்லாம் இப்ப யாரு கேட்டா? வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. நானும் நியாயப்படி இந்த வீடேறி வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்க மீறிட்டீங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணோட வாழ்க்கை அந்தரத்துல தள்ளாடுதுங்க. அன்னைக்கு என் பொண்ணுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இன்னைக்கும் நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? சாரு ஊர்ல இருந்து வந்துட்டாளா? ஆமாம்மா, வந்துட்டா. ஆனா அவளோட கோலம்தான்.
நீங்க இருங்க. மீதிய நான் சொல்லிக்கிறேன். சாரு எப்படி இருக்க? யாரு? என்னடி என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? ஐயோ சித்தி, நீங்களா? சாரி சித்தி, எனக்கு கண்ணு தெரியாது. நீ என்ன சொல்ற சாரு? எதுக்கு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்க? இது என்னது கையில? கண்ணு தெரியாம போனவ வேற என்ன பண்ணுவா? அண்ணி என்ன சொல்றீங்க? சாரு என்னாச்சு சாரு உனக்கு? அண்ணே, நீங்க தானே சாருக்கு ஒரு நியாயம் சொல்லணும். என்ன சொல்ற பத்மா? எனக்கு ஒண்ணும் புரியல. சாருக்கு என்னாச்சு? ஊருக்கு போனப்போ அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அவளுக்கு பார்வை போயிடுச்சு. அண்ணி என்ன அண்ணி சொல்றீங்க? சாரு என்னாச்சு சாரு உனக்கு? அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு கண்ணு தெரியலையா? ஐயோ கடவுளே, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? என்ன பத்மா சொல்ற? எப்படி கண்ணுல ஏதாவது அடிபட்டுடுச்சா? இல்ல, தலையில தாமா அடிபட்டிருக்கு. தலையில அடிபட்டதால நரம்பு ஏதோ பாதிச்சு பார்வை போயிடுச்சு. ஐயோ, அக்கா என்னக்கா சொல்ற? எதுவும் சரி பண்ண முடியாதா? தெரியலடா, அவளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எப்ப பார்வை வரும்னு தெரியாது. சாருவோட இந்த நிலைமைக்கு நம்ம குடும்பம் தாண்டா காரணம். ஏய் பத்மா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நாம என்ன பண்ணோம்? சாரு வந்திருக்கா? இவன் என்ன பண்றாங்க? கண்ணுல வர கண்ணாடி போட்டு நிக்கிறான். இன்னைக்கு சாருவுக்கு பார்வை போனதுல நம்ம குடும்பம் தானே பொறுப்பு. ஏய், என்னடி லூசுத்தனமா எதோ சொல்லிட்டு இருக்க? இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்திருந்தா இந்நேரம் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. அவ மனசு நொந்து போயிட்டு இருந்தா ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அங்க போன இடத்துலதான் அவளுக்கு இந்த மாதிரி விபத்தாகி போச்சு. நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இப்பெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்வை இல்லாத பொண்ணை யாருன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க? நிஜமாவே அவளுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சாமியை திட்டுறதுக்காக தான் கோயிலுக்கு போனேன். அங்கதான் சம்மந்தியை பார்த்தேன். அவங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணே, நீங்க சாருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க. சீனு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு. ஆனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு நீங்க கொடுத்த வாக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற பொறுப்பு நமக்கு தானே இருக்கு. நீங்க வாக்கு தவறாதவருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சாருவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவளை இந்த மாதிரி பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு. அண்ணே, அவளுக்கு கண்ணு சரியாகிற வரைக்கும் நம்ம கூடவே நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு. பத்மா, அதுக்கு எதுக்கு அவ இங்க இருக்கணும்? மச்சான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே வாக்கு கொடுத்தாரு. தரகர்கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவோம். நம்ம செலவுலயே கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவோம். அதை விட்டுட்டு இங்க எதுக்கு தங்க வைக்கணும்? ஏன் இப்ப அவ நம்ம வீட்ல தங்குனா என்ன? அக்கா சீனுவுக்கும் சாருவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆச்சு. அது அப்புறம் நின்னு போச்சு. இன்னைக்கு சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணமாகி அவங்க அவங்க இன்னைக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சாரு இங்க தங்க வச்சோன்னு வைங்களேன், ஊர்ல என்னக்கா பேசுவாங்க? மச்சான் சரியா சொன்னீங்க மச்சான். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கொடுத்த வாக்க மீறி எங்க அண்ணன் என்னைக்குமே நடக்க மாட்டாரு. பத்மா, நீ வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் பெரியப்பா,
நான் பேசலாமா? சொல்லுமா. பார்த்து அத்தை, பெரியப்பா எங்க இருக்காங்க? வா, நான் கூட்டிட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. சாரு, எந்திரி. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? ஆஹா, இல்ல பெரியப்பா. என் அப்பா என் மேல இருக்க பாசத்தால என்னென்னமோ பேசிட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். சரி சரி, எந்திரிமா முதல்ல. சீனு மாயாவை லவ் பண்றான்னு தெரிஞ்சப்பவே நான் ஒதுங்கி போயிருக்கணும். நான் அப்ப போகாம அவர்தான் வேணும்னு உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா. பெரியம்மா, சாரு, சொல்லு சாரு. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்னம்மா? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க குடும்பத்தை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. இப்பதான் எனக்கு அது புரியுது. நான் இப்ப இங்க இருக்கிறதுக்காக வரல. உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். எனக்காக யாரும் பரிதாபம் பார்க்க வேண்டாம். ஐயோ சாரு, என்னம்மா நீ? ஆஹா, இல்ல அத்தை. நாங்க வீட்ல இருக்கிறது சரியாவும் இருக்காது. நான் போறேன். ஐயோ சாரு. அப்பா, மடி. போலாமா? என் பொண்ணுக்கு வாக்க கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவும் இல்லை. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க. தங்கம், இதெல்லாம் உன் தலையெழுத்துறா. வா போலாம். சம்மந்தி கொடுங்க. சாரு, நில்லுங்க. நான் கொடுத்த வாக்க நான் என்னைக்கும் மாத்திக்க மாட்டேன். ஆனா இந்த வீட்ல என் வாக்குக்கு மரியாதை இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. இந்த வீட்ல என்னைக்குமே நீங்க தானே எங்க எல்லாருக்கும். அண்ணா, உங்க வார்த்தைக்கு நாங்க என்னைக்குமே மரியாதை கொடுப்போம்ண்ணே. நீங்க சொல்றத நாங்க கேட்டுப்போம்ண்ணே. மச்சான், நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கே போகட்டும். அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய நம்ம பார்ப்போம். நான் எடுக்கிற முடிவுக்கு இன்னும் மரியாதை இருக்குன்னா அப்ப நான் ஏன் முடிவை சொல்றேன். சாரு இங்கேயே இருக்கட்டும். ஏங்க, கொஞ்சம் யோசிச்சு. அண்ணி, அண்ணன் யோசிச்சுதான் எல்லா முடிவும் எடுப்பாரு. நீங்க அவருக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடாதீங்க. சாரு இந்த வீட்லயே இருக்கட்டும். அவளுக்கு நான் கொடுத்த வார்த்தைய கண்டிப்பா காப்பாத்தும். இல்ல பெரியப்பா, நான் எங்க வீட்டுக்கே. இல்லம்மா, எனக்கும் உன் வாழ்க்கை மேல பொறுப்பு இருக்கு. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு புரியுது. உனக்காக இங்க எல்லாரும் இருக்கும். நீ எங்க கூடயே இருக்கலாம். இப்போவும் நீங்க பெரிய மனுஷன்னு காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. மாமா, சாருவை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இங்க இருக்கிற வரைக்கும் அவன் நல்லாவே இருப்பா. சாருமா, பத்திரமா இருந்துக்கோ. உன் ட்ரெஸ் எல்லாம் நான் அப்புறமா கொண்டு வரேம்மா. சரிப்பா. வரேங்க. வரேன் பார்வதி.
மச்சான் முடிவெடுத்துட்டாரு. இனிமே நாம என்ன பண்றது? ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். மா, எனக்கு இது ஏதோ தப்பா படுது. சாரு இங்க தங்க வைக்கிறதுல மாயாவோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தோணுதுமா. எனக்கும் அதான் தானே யோசனையா இருக்கு. கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா சாரு ஏதோ ஒரு காரணத்தோட தான் உள்ள வந்திருக்கா. போமா. சாரு தெரியும் பெரியம்மா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன அது? மாமா எதுக்கு சாருவை வீட்டை தங்க வைக்கிறாரு? அவரு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு எதுக்கு இங்கே தங்க சொல்லணும்? ஏற்கனவே அவ சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கா. இப்போ மட்டும் கரெக்டாக இருக்க போறா. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. பெரியப்பா எடுத்த முடிவுல எதுவும் தப்பில்ல. அவர் எப்பவும் நியாயமா தான் நடந்துப்பாரு. அத்த, நீங்க மாமா கிட்ட சொல்லி சாருவை இங்கே தங்க வைக்க வேண்டாம்னு சொல்லுங்களேன். அட ஏண்டா நீ வேற, நான் சொன்னா அவர் கேட்கவா போறாரு? அப்போ நான் அப்பா கிட்ட பேசுறேமா. நான் சொன்னா அப்பா கேட்பாரு. சாருக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம், ஆனா வீட்ல எல்லாம் தங்க வைக்க வேண்டாம். நாளைக்கே அவளை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி நான் பேசுறேன். இல்ல தானா, வேண்டாம். நீ பெரியப்பா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஏமாயா அப்படி சொல்ற? இது ஏதோ உன் வாழ்க்கையில அவங்க பண்ற சதி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் எதுவும் இருக்காது பெரியம்மா. அப்படியே அவ ஏதாவது ஐடியாவோட வந்திருந்தாலும் அவளுக்கு நாம பயப்படணுமா? அந்த புவனேஸ்வரியே நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இவெல்லாம் ஒரு ஆளா? இவளை எதுக்கு பெரிய ஆள் ஆக்கணும்? இவளுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாம போச்சா இல்லையான்னு தெரியலையே. சேச்சே, அப்படிலாம் இல்ல. ஏன் நீ அப்படி நினைக்கிற? அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை நிஜமாவே கூட அவளுக்கு கண்ணு தெரியாம போயிருக்கலாம். சாரு, நீ பாக்குறியா? ஆமா சித்தி, உங்க ரெண்டு பேரையும் தான் பாக்குறேன். ஆமா, என்ன ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டீங்க போல. ஏய், உனக்கு அப்ப கண்ணு தெரியுமா? ஆமா, அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ சொல்றீங்க? அப்போ கண்ணு தெரியாது, ஆக்சிடென்ட், அப்ப அப்படி சொன்னதெல்லாம் சித்தி, அது எல்லாமே ரியல் சித்தி. படி பாவி, நான் கூட உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ சித்தி, ஏன்டி இப்படி பண்ண? பார்வதி, இது எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண திட்டம் தான். திட்டமா? ஆமா, அந்த மாயா ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கான்ல, அதான் என் மருமக சாருவ வீட்டுக்குள்ள வர வச்சேன். என் அண்ணன் முன்னாடி நின்னு சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரு. என்ன அண்ணி, இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லவே இல்ல? அதான் இப்ப சொல்றேன்ல. அண்ணி, இப்படி ஒரு பொய்ய சொல்லி இவளை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏன் சொல்லலன்னு கேட்டல்ல, இதுக்குதான் சொல்லல. நீ இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்ப. இங்க பாரு, நாம எதுவும் மாட்டிக்க மாட்டோம். அண்ணனே சாருவை தங்க சொல்லிட்டாரு. அவரை மீறி எதுவும் நடக்காது. சித்தி, திரும்ப எப்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பார்வதி, இப்ப இந்த வீடு இருக்கிற நிலைமையில நம்ம நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கு முன்னாடியே சாருவை என் புள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அத்தை, முன்னாடியே இந்த மாதிரி பல தடவை சொன்னீங்க. அந்த மாயம் சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ நான் உங்களை நம்பிதான் அத்தை இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீங்க என்னை ஏமாத்திர மாட்டீங்களே? என்ன சாரு இப்படி கேக்குற? போன தடவையே உன்னை மனமேடை வரைக்கும் கொண்டு போன. கடைசி நேரத்துல எல்லாமே என் கை விட்டு போயிடுச்சு. இல்ல அத்தை,
அந்த மாயாவை நினைச்சாதான் ஆமா, அவளை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாட்டிக்க மாட்டோம்ல? ஷோ, நீ இப்படி பயந்து பயந்து காட்டி கொடுத்துறாத. எப்பவும் போல சகஜமாவே இராது போதும். இல்ல மாயா, சாருவா அவ்வளோ சாதாரணமான நினைச்சிடக்கூடாது. எனக்கு இன்னும் அவன் மேல டவுட்டா தான் இருக்கு. உங்க லைஃப்ல ஒரு குழப்பத்தை வர வைக்க தான் இப்படிலாம் பண்றாளுன்னு தோணுது. நாமளா ஏன் அப்படி கற்பனை பண்ணிக்கணும்? அவதான் அப்படி அழுதுகிட்டு நின்னாலே நிஜமா கண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். அவளை பாத்துக்க கூட இங்க வர வச்சிருக்கலாம். பாவம், இருந்துட்டு போட்டும். சாரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காடா. நீங்க ஏற்கனவே சாருவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க. இப்போ எனக்கு டைவர்ஸ் வாங்க வச்சு அவளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறீங்களா? சீனு, அப்படியே இருந்தாலும் இதுல என்ன தப்பு? அவ உங்களை அடிச்சான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறேன். அதுதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும். அதுக்காகலாம் நான் சாருவை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன்.